திரு வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமியை திரு சீமான் இரண்டு தரப்பையும் திரு விஜய் களத்துல நிற்பதாகவே பொருட்படுத்துறதுல திரு சீமான் தரப்பு பிரதிநிதிகள் இங்க வரல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், ஆண்ட கட்சி, பிரதான எதிர்கட்சி இப்படிலாம் கிளைம் பண்ணும்போது ஒரு சட்டமன்ற தேர்தலில் அவங்க பொருட்டே இல்லை அப்படின்னு புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி விமர்சிக்குன்னா அந்த அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கு அந்த கட்சியின் செயல்பாடு, அந்த அளவுக்கு அந்த புதிய கட்சி இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையிலே புரிஞ்சிச்சா? அந்த புதிய கட்சிக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடை பற்றியும் இந்தியாவை பற்றியும் தேசிய கட்சிகளை பற்றியும் அந்த அளவுக்கு தான் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ திமுக மத்திய பிஜேபியை எதிர்க்கிறாங்கன்னா எதற்காக எதிர்க்கிறாங்க, எந்த விஷயங்களை பேசுகிறாங்க, அந்த விஷயங்கள் அவசியமா? இது எடப்பாடிக்கும் அதிமுகவும் இரட்டை இலைக்கும் தெரியும். அந்த இடத்துல காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஜனதாதளம் இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, நம்ம பிஜேபி இருந்தாலும் சரி, எதற்காக நாம் எதிர்க்கிறோம் அப்படின்றது அது பொருளும் புரிந்துணர்வும் அதிமுகவுக்கும் ரெட்டலைக்கும் என்றைக்கும் இருக்கும். கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுக. ஆனால் இந்த தேர்தலுக்கு அது அவசியமா அப்படின்றத பாக்குறாங்க. இல்ல, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த தேர்தல் தான் 50 ஆண்டுகள்ல இல்லாத அதிசய தேர்தல்னு திரு விஜய் சொல்றார். விசில் புரட்சி வரக்கூடிய தேர்தல்னு அவர் சொல்றார். அது குறைச்சு சொல்றாரு. 50 ஆண்டுன்றது 100 வருஷம் கூட வச்சுக்கலாம். எதுக்காக அவர் 50 ஆண்டு குறைச்சு சொன்னான்னு தெரியல. அதுதான் சொல்றேன். அவரு எந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. 50 ஆண்டுகள்ல உங்களுக்குள்ளதானா சார் இருமுனை போட்டி? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்றார். அதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அவர் வர்றதுனால மட்டும் இல்ல, அவர் களத்துல இருக்கிற எத்தனை தடவை இருமுனை போட்டி இருந்துக்குது? எல்லா கட்டத்திலையும் 3 முனை 4 முனை போட்டி எல்லா கட்டத்திலையும் வந்திருக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ் சொல்லுவீங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க. நீங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்கன்னு சொல்றோம். அந்த இடத்துல இன்னொரு தலைவர், தமிழின தலைவர், மோடியும் வேண்டாம் லேடியும் வேண்டாம், இந்த டேடிக்கு போடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? டேடிக்கு போடல. டேடிக்கு போட்டாங்களா? அது ஏன் போடல? அப்போ என்னன்னா 4 முனை போட்டி அந்த தேர்தலில். காங்கிரஸ் தனியா நிக்குது, பிஜேபி தனியா நிக்குது, திமுக தனியா நிக்குது, ஏடிஎம்கே தனியா நிக்குது. அந்த நேரத்தில் 4 முனை போட்டி வரும்பொழுது எந்த கட்சி நம்மளுக்கு சாதகமா இருக்கும்னு பார்த்து அந்த இடத்துல அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே 2009 தேர்தல் எடுத்துக்கோங்க. அதே ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்க. 2009 தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, பிஜேபி தனியா நிக்குது. அந்த நேரத்தில் அதே பிஜேபி எதிர்த்து நிற்கும் போதும் களம் ஆடும் போதும் 12 சீட்டு தான் அதிமுகவுக்கு கொடுத்தாங்க. அதே 27 திமுக கூட்டணி கொடுத்தாங்க. அப்போ அதற்கு பிறகு நடக்கிற தேர்தல் 2016 சரி, 2019 சரி, 2019 2024 இந்த 2 தேர்தல்னாலும் சரி, 3 தேர்தலையும் காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ கன்சிடரபிள் அமௌண்ட் அந்த திமுக கூட்டணி கொடுப்பாங்க. இதுதான் அதோட நாடாளுமன்ற தேர்தல். அதுதான் நம்ம இன்னைக்கு திருப்பி அந்த மோடியா லேடியா தான் மட்டும் சொல்ற முடியாது. அந்த இடத்துல 4 முனை போட்டி இருந்தது ஒண்ணு நம்ம மறந்துடுறோம். அடுத்து டேடியான்னு கேட்டாரு. நரேட்டிவ் சார், ஆளுமைகளுக்கான நரேட்டிவா ஜெயலலிதா செட் பண்ணிட்டாங்கிறதுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட வார்த்தை அது. மோடியா லேடியான்னு கேட்ட அந்த வார்த்தையின் வீரியம் ஜெயலலிதாவுக்கு இத்தனை சீட்டு இல்ல. அந்த வாரியம் பழுத்த தலைவர், தமிழ்நாடு தலைவர் சொல்லும் போது அது ஏன் எடுக்கல? டேடின்ற வார்த்தையை சொல்லும்போது அது எடுக்கல. அந்த இடத்துல எடுக்கல. ஜெயலலிதாவுக்கு கை கொடுத்துச்சுல. இல்ல, 4 முனை அதுல ஆடட் அட்வான்டேஜ் 4 முனை போட்டின்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மோடியா லேடியான்ற வார்த்தையை விட 4 முனை போட்டின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் எடுப்படுது சார். ஜெயலலிதா பிரதமராவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பேசப்பட்ட சமயத்துல அந்த பிம்ப அரசியல் கை கொடுத்துச்சு சார் அவங்களுக்கு. அதை நம்ம முற்றிலுமா மறுத்துட்டு பேச எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப 40 தொகுதியே வென்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கும் அந்த வாய்ப்பு இருந்திருக்கும்ல. இல்ல, இப்ப அவர் என்ன நம்புறாருன்னா ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னா ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் களத்துல இருக்குன்னு அவர் நம்புறாரு. விஜய் நம்புறாரு. விஜய் அப்படித்தானே நம்பணும். வேற எப்படி நம்ப முடியும்? விஜய் ஸ்டாலின் வெர்சஸ் மோடி நான் நம்ப முடியும். அது கூட நம்பலாம். ஒரு அவர் விட்டுட்டார், அந்த வாய்ப்பை விட்டுட்டார். இப்போ அதே 2024 நின்றுருந்தார்னா விஜய் வர்சஸ் மோடின்னு சொல்லியிருப்பாரு. ராகுல் கிடையாது, விஜய் வர்சஸ் மோடி தான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். அதை தானே சார் சொல்லணும். எந்த ஒரு கட்சியும் ஆளுகின்ற கட்சி எது? திமுக. ஆளுகின்ற தலைவர் யாரு? ஸ்டாலின். அவர் தான் எனக்கு எதிரி. இருந்தால் சின்ன கட்சியும் சொல்லணும், பெரிய கட்சியும் சொல்லணும். களத்தில் அதுதான் சொல்லணும்.
இப்ப நம்ம ஐயா சீமான் யாரை சொல்லுவாரு? அவங்க தான் எதிரின்னு தான் சொல்லணும். பிரதான எதிரி யாருன்னா இன்னைக்கு ஆளுகிற கட்சி தான். அது அந்த கட்சி ஏத்துக்குதான் தான் முக்கியம். நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ அந்த கட்சி சொல்லுகிறதா இவர் தான் எனக்கு பிரதான எதிரின்னு திமுக சொல்லுகிறதா அப்படின்னு கேக்குறீங்க. அதுதான் பின்ன அதை தான் கொலோக்கியல் லாங்குவேஜ்ல அவருடைய திரைப்பட பாணியில சொல்லணும்னா நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி தான் அவருடைய, வேற எதுவும் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளை அந்த மேடையில பேசின வார்த்தைகள்லயே ஏதாவது முக்கியத்துவம் நிறைந்தது இருக்கிறதா? இப்ப திமுகவை எதிர்க்கிறோம்னா அதோட சித்தாந்தங்கள் என்ன, அதனுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, அதனுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன, அதனுடைய பெண்கள் பாதுகாப்பு என்ன, நீங்க இந்த விஷயத்துல எதிர்ங்க. அதே மாதிரி திமுக அதிமுக விமர்சிக்கும். இவர்கள் ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது, இதை விமர்சிப்பாங்க. மத்திய அரசையும் விமர்சிப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக விமர்சிக்கும், பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக விமர்சிக்கும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இவர் சொல்ற வார்த்தைகள் என்ன, எல்லா விஷயத்திலையும் பாருங்க, இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அரசியலுக்கு வந்த பிறகு உங்க சொத்து மதிப்பு என்ன, எல்லா அரசியல்வாதியும் வெளியிடணும்ன்றாரு. மேடையில் இருக்கிற செங்கோட்டையன்னு கூப்பாகிருஷ்ணன் புளியை கரைக்குது. இப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அதுக்கு? சரி, அதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சது கூட எந்த வழியில சம்பாதிச்சீங்க, நல்ல வழியில சம்பாதிச்சீங்களா, இல்லை எந்த தொழிலை செய்து சம்பாதிச்சீங்கன்னா ஆதவர்ஜினா கரைக்குது, புளியை கரைக்குது. இப்போ தான் முதல்ல வெளியிட்டுருணும்ல, தான் தன்னை சார்ந்தவர்கள் நாங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி எந்தெந்த விதத்தில் சம்பாதிச்சோம், இது வரைக்கும் நான் வருமான வரித்துறையில் ஒரு நயா பைசா ஏமாத்தினது கிடையாது. அதிகமாக வரி கட்டினது சொல்லலாம், அது அமிதாப் பச்சனுக்கு அடுத்து நான் தான் கட்டினேன், அது எல்லாரும் சொல்லுவாங்க. வருமானம் எவ்வளவு வரி கட்டினீங்க கடந்த ஒரு 3 வருஷம் 5 வருஷம் சொல்லுங்க. இது மாதிரி என்னுடைய ரசிகர்களோ இல்லைன்னா யாருனாலும் சரி என்னை சேர்ந்தவர்களோ ₹1 கூட கள்ள மார்க்கெட்டில் டிக்கெட் விற்றது கிடையாது. சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நீங்க அதை சொல்லுங்க, யதார்த்தமா யோசி. அதே மாதிரி என்ன சொல்றாரு, முதலமைச்சரை என்ன ஆக்குனீங்கன்னா நான் வீட்டுல பாக்குறேன் எல்லாரையும், கிராமமா வர்றேன், கிராமம் வரும். ஒருவேளை முதலமைச்சர் ஆக்கல்னா நான் மறுபடியும் நடிக்க போயிடுவேன்னா எப்படி? இது அரசியல் சார். அதாவது வாக்கு அரசியல், முதலமைச்சர் அரசியல், தேர்தல் அரசியல், அது மட்டும் தானே அரசியல்.